வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க எங்க கிட்ட கொடுத்திருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது இலங்கையோட கல்வி முறையே தலைகீழா மாத்த போற ஒரு பெரிய திட்டத்தை பத்தி பேசுது. இது ஏதோ ஒரு சாதாரண அறிக்கை மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. தேசிய கல்வி ஆணையம், கல்வி அமைச்சகம்னு பல பெரிய தலைகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் இது. சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு புது கோணத்துல பார்க்கலாம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு கற்பனையான மாணவியை எடுத்துக்கலாம். அவ பேர் அமுதா. ஓகே, நல்ல ஐடியா. இப்போ இருக்கிற சிஸ்டம்ல அமுதாவோட பயணம் எப்படி இருக்கும், இந்த புதிய சீர்திருத்தம் வந்த பிறகு அவளோட 13 வருட பள்ளி வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு நாம அவளோட கண்ணோட்டத்துல இருந்தே பார்க்கலாம். இந்த சீர்திருத்தத்தோட உண்மையான நோக்கம் என்ன, அமுதா மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தை இது எப்படி வடிவமைக்க போகுது? ரொம்ப சரி, நாம அமுதா வழியா இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த சீர்திருத்தத்தோட மையப்புள்ளியே ஒண்ணுதான். இப்போ இருக்கிற பரீட்சைக்காக மனப்பாடம் பண்ணு மார்க் வாங்குன்ற சிஸ்டம்ல இருந்து வெளியே வரணும். ஆமா, அதுதான் முக்கியம். அமுதா வெறும் மார்க் மிஷினா இல்லாம அவளோட திறமைகள், அறிவு, அவளோட அணுகுமுறை எல்லாத்தையும் வளர்க்கிற ஒரு முழுமையான கல்வி முறையை கொண்டு வரணும். இது அமுதாவுக்கான ஒரு புதிய கல்வி பயண வழிகாட்டி. முதல் கேள்வியே இதுதான். இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு சிஸ்டத்தை இப்ப ஏன் திடீர்னு மாத்தணும்? இந்த பெரிய மாற்றத்துக்கான அவசியம் என்ன வந்தது? ஆவணங்கள்ல இதுக்கு ரொம்ப தெளிவான பதில் இருக்கு. உலகம் ரொம்ப வேகமா மாறிடுச்சு. ஆமா, இன்னைக்கு இருக்கிற வேலைகளுக்கும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரப்போற வேலைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம கல்வி முறை இன்னும் பழைய உலகத்திலேயே இருக்கு. அது 21ஆம் நூற்றாண்டுக்கான சவால்களை சந்திக்க அமுதாவை தயார்படுத்தல. இதுதான் அடிப்படையான பிரச்சனை. ஒரு நிமிஷம், நான் பார்த்த இந்த புள்ளி விவரம் சரியான சொல்லுங்க. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், அதாவது இந்த ஸ்டெம் துறைகள்ல சேர்ற மாணவர்களோட எண்ணிக்கை இவ்வளவு குறைவாக இருக்கிறதா? சொல்லுங்க. உயிரியல் பிரிவுல வெறும் 28% மாணவர்கள், பௌதிக அறிவியல் பிரிவுல வெறும் 36% மாணவர்கள் மட்டும்தானா? ஆமா, இது நம்ப முடியவில்லையே. ஒரு நாடு முன்னேறணும்னா இது ரொம்ப முக்கியமான துறையாச்சே. ஆமா, அந்த புள்ளி விவரம் 100% சரி. இதுதான் தற்போதைய அமைப்பின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்று. ஏன்னா மாணவர்களுக்கு அந்த துறைகள் மேல ஒரு ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு பதிலா நம்ம சிஸ்டம் பரீட்சை பயத்தை தான் உருவாக்குது. சரிதான். இந்த சீர்திருத்தம் 8 தேசிய கல்வி இலக்குகளை, அதாவது NEGகளை முன்வைக்குது. இது வெறும் பாடத்திட்டம் சம்பந்தப்பட்டது இல்ல. NEGனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது வெறும் ஒரு டெக்னிக்கல் வார்த்தையா இல்லாம அமுதாவுக்கு அதனால என்ன பயன்? நல்ல கேள்வி. NEGனா நேஷனல் எஜுகேஷன் கோல்ஸ். இதுல 8 இலக்குகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு இலக்கு சமூக பொறுப்புள்ள குடிமகனை உருவாக்குவது. ஓஹோ, அதாவது அமுதா நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிற சமூகத்தை பத்தியும் யோசிக்கணும். இன்னொரு இலக்கு டிஜிட்டல் திறன்களை வளர்ப்பது. அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி சரியா செயல்படணும்னு அவ கத்துக்கணும். ஆக இது அமுதாவோட குணநலன்களையும் வாழ்க்கை திறன்களையும் சேர்த்து வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி. இது வெறும் பாடத்திட்ட மாற்றம் இல்ல, ஒரு தலைமுறையோட எதிர்காலத்துக்கான முதலீடு. ஓகே, இப்போ புரியுது. அப்போ இந்த பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம் எப்படி இருக்கு? இந்த ஆவணம் 5 தூண்களை பத்தி பேசுது. அது என்னென்ன? ஆமா, இந்த முழு திட்டமும் இந்த 5 தூண்கள் மேலதான் நிக்குது. 1, வகுப்பறை கற்பித்தலை மாற்றுவது. அதாவது ஆசிரியர் பாடம் நடத்திட்டு போறதுக்கு பதிலா மாணவர்கள் பங்களிப்போட கலந்துரையாடி படிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது. சரி. 2, மாணவர்களை மதிப்பிடும் முறையை மாற்றுவது. இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஆமா. 3, பாடத்திட்டத்தையும் நிர்வாகத்தையும் சீரமைப்பது. 4, விளையாட்டு, கலை மாதிரியான இணைப்பாளத்திட்ட செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கடைசியா 5வது, இந்த மாற்றங்கள் பத்தின விழிப்புணர்வை பெத்தவங்க, ஆசிரியர்கள், சமூகம் எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்க்கிறது. இதுல 2வது பாயிண்ட், அதாவது மதிப்பீட்டு முறையை மாற்றுவதுதான் ஒரு புரட்சிகரமான மாற்றமா தெரியுது. கண்டிப்பா. வருஷ கடைசியில நடக்கிற ஒரே ஒரு பரீட்சையை வச்சு ஒரு மாணவரோட தலையெழுத்தை தீர்மானிக்காம வருஷம் முழுக்க அவங்க செயல்பாட்டை மதிப்பிடுறது, இது பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. இதுலதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. தரம் 9க்கு பிறகு அமுதாவோட மொத்த மார்க்ல 70% அவளோட பள்ளிக்கூடத்துல நடக்கிற தொடர்ச்சியான மதிப்பீடுகள் இருந்து வரும். என்னது 70%? ஆமா, இத ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட் அல்லது SBAன்னு சொல்றாங்க. மீதி 30% மார்க் தான் பொது தேர்விலிருந்து வரும்.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது மனப்பாடம் பண்ற கலாச்சாரத்தை எப்படி உடைக்கும்னு. ஆமா, பரீட்சைக்கு ஒரு மாசம் முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிற பழக்கம் இனிமே செல்லாது. அமுதா வருஷம் முழுக்க கத்துக்கிட்டே இருக்கணும். அடேங்கப்பா, 70% அதிகாரம் பள்ளிக்கூடத்துக்கே போகுதா? அப்போ இது ஒரு பெரிய அதிகார மாற்றமாச்சே. ஆமா, மத்திய தேர்வு வாரியத்துக்கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற ஆசிரியர்கள் கைக்கு அதிகாரம் போகுது. எல்லா பள்ளிக்கூடத்திலயும் நேர்மையா மார்க் போடுவாங்கன்னு, மார்க் அள்ளி வீச மாட்டாங்கன்னு எப்படி உறுதி செய்ய முடியும்? ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய சவால். இத சமாளிக்க அவங்க சில வழிமுறைகள் சொல்றாங்க. எல்லா பள்ளிகளுக்கும் பொதுவான வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படும். ஆசிரியர்களுக்கு இது சம்பந்தமா தீவிரமான பயிற்சி அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாம சில சமயம் வெளி பள்ளிகள் இருந்து ஆசிரியர்கள் வந்து மதிப்பீடு செய்வாங்க. இது எல்லாம் தாண்டி இதோட வெற்றி ஆசிரியர்களோட நேர்மையிலையும் தொழில்முறை அர்ப்பணிப்புலயும் தான் இருக்கு. அதோட இன்னொரு பெரிய மாற்றமும் வருது. அது என்ன? கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், அதாவது ஜிபிஏ முறையை அறிமுகப்படுத்துறாங்க. ஓ, ஜிபிஏ சிஸ்டம். ஆமா, இப்போ மாதிரி மார்க்குகளை மொத்தமா கூட்டி சதவீதம் பார்க்காம ஒவ்வொரு பாடத்துக்கும் கிரேட் கொடுப்பாங்க. ஏ கிரேடுக்கு 4.0 பாயிண்ட், பிக்கு 3.0 பாயிண்ட்னு. இது மாணவர்களோட திறனை இன்னும் தெளிவா காட்டும். இந்த ஜிபிஏ சிஸ்டம் வெறும் மார்க்க வேற மாதிரி காட்டுறது தானே? இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துரும்? இல்ல, இது வெறும் கணக்கு மாற்றம் இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம். அப்படியா? பாஸ் அல்லது ஃபெயில் என்ற ரெண்டே நிலைகள்ல இருந்து தொடர்ச்சியான முன்னேற்றம் என்ற சிந்தனைக்கு மாணவர்களை கொண்டு செல்லும். ஒரு பரீட்சையில அமுதா கொஞ்சம் மார்க் குறைவா எடுத்தாலும் அவளோட ஜிபிஏ பெரிய அளவுல பாதிக்காது. அடுத்த பரீட்சையில நல்லா பண்ணி அதை சரி செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையை இது கொடுக்கும். தோல்வி பயம் குறையும். இதுதான் உண்மையான மாற்றம். கேட்கவே நல்லா இருக்கு. சரி, இப்ப அமுதாவோட கல்வி பயணத்துக்கு வருவோம். இந்த புதிய முறையில அவளோட முதல் வகுப்புல இருந்து 13வது வகுப்பு வரைக்கும் அவளோட பாதை எப்படி இருக்கும்? இந்த பாதை ரொம்ப தெளிவா கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப கல்வி, அதாவது தரம் 1ல இருந்து 5 வரை. இதுல அடிப்படை திறன்களை வளர்ப்பாங்க. சரி. அப்புறம் கனிஷ்ட இடைநிலை தரம் 6ல இருந்து 9 வரை. இங்கதான் அவளுக்கு பலவிதமான பாடங்கள் அறிமுகமாகும். இறுதியா சிரேஷ்ட இடைநிலை. இது 2 கட்டமா பிரியுது. முதல் கட்டம் தரம் 10 மற்றும் 11. இரண்டாம் கட்டம் தரம் 12 மற்றும் 13. மிக முக்கியமா 13 வருட கட்டாய கல்வி. இதன் மூலம் எல்லா குழந்தைகளுக்கும் உறுதி செய்யப்படுது. இதுல தரம் 10 மற்றும் 11ல தான் ஒரு பெரிய திருப்பம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். மாணவர்கள் 2 பாதைகள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கலாமே, அது என்னது? ஆமா, இதுதான் இந்த சீர்திருத்தத்தோட இன்னொரு சிறப்பம்சம். அமுதா தரம் 10க்கு வரும்போது அவ முன்னாடி 2 வழிகள் இருக்கும். ஓகே. ஒன்னு கல்வி பாதை, அதாவது அகாடமிக் பாத். இன்னொன்னு திறன் கற்றல் பாதை, அதாவது ஸ்கில்ஸ் லேர்னிங் பாத். அவளுக்கு நல்லா படிச்சு பல்கலைக்கழகம் போகணும்னு ஆசை இருந்தா அவ கல்வி பாதையை தேர்ந்தெடுக்கலாம். சரி. இல்ல, அவளுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் சார்ந்த திறமையை கத்துக்கிட்டு சீக்கிரமா வேலைக்கு போகணும்னு ஆர்வம் இருந்தா திறன் கற்றல் பாதையை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமா தச்சு வேலை, மெக்கானிக், அழகு கலை மாதிரி. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம சமூகத்துல திறன் பாதை அப்படிங்கிறது கல்வி பாதையில இடம் கிடைக்காதவங்களுக்கான ஒரு 2ஆம் தர ஆப்ஷன் பார்க்கப்பட வாய்ப்பு இல்லையா? இருக்கு. அந்த மனநிலையை எப்படி மாத்துறது? இது ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கல். அவனை இத பத்தி வெளிப்படையா பேசலனாலும் இந்த மனநிலையை மாத்துறது தான் இந்த திட்டத்தோட வெற்றிக்கு அவசியம். ஆமா. திறன் பாதையில படிச்சா கௌரவம் கம்மின்னு நினைக்கிற எண்ணத்தை உடைக்கணும். அதுக்கு அந்த பாதையில படிச்சு வர்ற மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அரசாங்கம் உறுதி செய்யணும். சரிதானே? 2 பாதைகளுமே சமமான மதிப்புள்ளதுன்னு சமுதாயத்துக்கு புரிய வைக்கணும். இது ஒரு பெரிய சமூக மாற்றம். அதுக்கு நிச்சயம் நேரம் எடுக்கும். சரி, அமுதா கல்வி பாதையை தேர்ந்தெடுக்கிறான்னு வச்சுப்போம். அவளோட பாடங்கள் எப்படி இருக்கும்? அங்கே ஒரு புதுமை இருக்கு. இப்போ மாதிரி ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ்னு தனித்தனியா பிரிக்காம பாடங்களை சில தொகுதிகளா, அதாவது பாஸ்கெட்ஸா பிரிச்சிருக்காங்க. ஓ, பாஸ்கெட் சிஸ்டமா? ஆமா. அமுதா கட்டாய பாடங்களோட சேர்த்து ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் சில பாடங்களை தேர்ந்தெடுக்கணும். உதாரணமா அவ கலை பாடங்களை முக்கியமா எடுத்தாலும் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் அல்லது வர்த்தகம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தையாவது அவ படிச்சே ஆகணும். ஓ, அப்போ ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு பேசிக் கோடிங் கோர்ஸ் படிக்கலாம், ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பாடம் படிக்கலாம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இதோட நோக்கம் மாணவர்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்காம அவங்களுக்கு பல்துறை அறிவை, அதாவது மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் கொடுக்கிறது.
எதிர்கால உலகத்துல பிரச்சனைகள் சிக்கலா இருக்கும். அதை தீர்க்க பல துறைகளை பத்தின அறிவு தேவைப்படும். அந்த அடித்தளத்தை இங்கே போடுறாங்க. இந்த பலதுறை அறிவுக்கான அடித்தளம் தரம் 11ல போடப்படுது. அப்போ அவங்க உயர்கல்விக்குள்ள நுழையும் போது, அதாவது தரம் 12, 13ல இந்த அடித்தளம் அவங்களுக்கு எப்படி உதவுது? தரம் 12 மற்றும் 13ல அவங்க பல்கலைக்கழகம் போறதுக்கான சிறப்பு துறைகளை தேர்ந்தெடுப்பாங்க. விஞ்ஞானம், பொறியியல், மருத்துவம், கலை, முகாமைத்துவம்னு பல துறைகள் இருக்கும். சரி. ஆனா இப்போ அவங்களுக்கு பல துறைகளை பத்தி ஒரு அடிப்படை புரிதல் இருக்கிறதால அவங்களால ஒரு சிறந்த முடிவு எடுக்க முடியும். ஒரு பொறியியல் மாணவிக்கு பொருளாதாரம் பத்தியும் தெரியும், ஒரு மருத்துவ மாணவருக்கு தொழில்நுட்பம் பத்தியும் தெரியும். ஆமா. இது அவங்களோட உயர்கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும். அமுதாவோட பயணம் ரொம்ப தெளிவான, அதே சமயம் நெகிழ்வான பாதையா இருக்கும். எல்லாம் சரி. இந்த அற்புதமான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு நமக்கு திறமையான ஆசிரியர்கள் வேணுமே. ஆனோ, அதுதான் முக்கியம். அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்க போறாங்க? எந்த ஒரு சீர்திருத்தத்தோட வெற்றியும் ஆசிரியர்கள் கையில தான் இருக்கு. நிச்சயமா இந்த ஆவணத்துல அதுக்கு ஒரு தனி பகுதியை ஒதுக்கி இருக்காங்க. இலங்கை ஆசிரியர் சேவை, அதாவது SLTS, மற்றும் இலங்கை கல்வி நிர்வாக சேவை, அதாவது SLES போன்ற அமைப்புகளை வலுப்படுத்த போறாங்களாம். ஓஹோ. அதாவது ஆசிரியர்களை தேர்வு செய்யறதுல இருந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கறது வரை எல்லாமே அவங்களோட திறமை அடிப்படையில தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சி, அதாவது கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், CPDன்னு சொல்றாங்களே, அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம், ஒரு ஆசிரியர் வேலைக்கு சேர்ந்த பிறகு அவரோட படிப்பு முடிஞ்சிடுச்சுன்னு இல்ல, அவர் தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த புதிய பாடத்திட்டம், புதிய மதிப்பீட்டு முறைகள் எல்லாத்தையும் எப்படி கையாளணும்னு அவங்களுக்கு தொடர்ச்சியா பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் தன்னை எவ்வளவு அப்டேட் பண்ணிக்கிறாரோ அந்த அளவுக்கு அமுதா மாதிரி மாணவர்களுக்கு ஃபைதா. அப்போ நிர்வாகம் எப்படி இருக்க போகுது? இவ்ளோ பெரிய திட்டத்தை யார் கண்காணிப்பா? திட்டங்கள் தீட்டுறது சுலபம், ஆனா அதை சரியா செயல்படுத்துறது தான் பெரிய சவால். அதுக்கு ஒரு வழி சொல்லிருக்காங்க. இந்த திட்டத்தை கண்காணிக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்குன்னே ஒரு பிரத்யேக குழு உருவாக்க போறாங்க. சரி. அதுக்கு பேரு திட்ட முகாமைத்துவ மற்றும் கண்காணிப்பு பிரிவு, அதாவது PPMU, ப்ராஜெக்ட் பிளானிங், மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் யூனிட். PPMU. ஆமா, இவங்களோட முழு நேர வேலையே இந்த சீர்திருத்தம் நாடு முழுக்க சரியா நடக்குதான்னு பாக்குறது தான். PPMU-ஆ? அது மட்டும் இல்லாம நிமிஸ்னு ஒண்ணு வருதாமே, அது என்ன? ஆமா, நிமிஸ்ங்கிறது தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் அமைப்பு, நேஷனல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே. இத நாம இந்த முழு திட்டத்தோட மூளைன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய டிஜிட்டல் சிஸ்டம். இதுல மாணவர்களோட மார்க், அவங்களோட வருகை பதிவு, ஆசிரியர்களோட பயிற்சி விவரங்கள்னு கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் ஒரே இடத்துல இருக்கும். அப்போ டிசிஷன் மேக்கிங் ஈஸியா இருக்கும். ஆமா, இதனால அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் வெறும் யூகங்கள்ல இல்லாம உண்மையான தரவுகளோட அடிப்படையில இருக்கும். இது ஒரு முழுமையான தரவு அடிப்படையிலான திட்டங்கிறத இது காட்டுது. ஆக நாம இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வர்றோம். சுருக்கமா பார்த்தா, மனப்பாட கல்வியில இருந்து திறன் அடிப்படையிலான செயல்முறை சார்ந்த கல்விக்கு மாற போறோம். ஆமா, அமுதா மாதிரி மாணவர்களுக்கு அவங்க ஆர்வத்துக்கு ஏத்த பாதையை தேர்ந்தெடுக்க சுதந்திரம் கிடைக்குது. பரீட்சை மன அழுத்தம் குறையுது. அவங்க எதிர்காலத்தை திட்டமிட ஒரு தெளிவான பாதை கிடைக்குது. இது இன்னும் கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது வெறும் கல்வி சீர்திருத்தம் மட்டும் இல்ல, இது ஒரு தேசிய வளர்ச்சி திட்டம். 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய, உலக அரங்கில் போட்டியிடக்கூடிய, சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குறது தான் இதோட இறுதி நோக்கம். இது இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார எதிர்காலத்தையே வடிவமைக்கக்கூடிய ஒரு முயற்சி. நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம். இந்த ஆவணம் ஒரு சிறந்த விரிவான திட்டத்தை முன்வைக்குது, சந்தேகமே இல்ல. ஆனா இதுல வெளிப்படையா குறிப்பிடப்படாத ஒரு பெரிய சவால் இருக்கு. தலைமுறையா பரீட்சை தான் வாழ்க்கைங்கிற கலாச்சாரத்துல ஊறி போன ஒரு சமூகம், அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஏன் மாணவர்களோட மனநிலைய மாத்துறது எப்படி? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஒரு திட்டத்தோட வெற்றிய நம்ம தரவுகள் மூலமா அளந்துடலாம். ஆனா ஒரு மனநிலை மாற்றத்தோட வெற்றியை எப்படி அளவிடுறது? இதுதான் இந்த சீர்திருத்தத்தோட உண்மையான சோதனையா இருக்கும்.